Hi friends, welcome back to my channel. சின்ன வெங்காயத்தை வச்சு நீங்கள் ஏதாச்சும் பலகாரம் செஞ்சுருக்கீங்களா? நாம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வச்சு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஒரு வெரைட்டியான டேஸ்டியான ஒரு பலகாரம் செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு மெயினாக தேவை சின்ன வெங்காயம் தான். இப்போது நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு பொருள் தான் சின்ன வெங்காயம். இது நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் ஒரு 10-20 எண்ணம், இதுக்கு அளவு கிடையாது, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுலேருந்தே இருக்கிற வெங்காயத்திலே கொஞ்சம் பெருசு பெருசாக பார்த்து நான் எடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இது கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்கு அதே மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது அதையே நாம் பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ரொம்ப தின் லேயராக கட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் அது. இப்போ மற்றபடி நம்ம எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். வெல்லத்திலே நிறைய ரகம் இருக்கும், அச்சு வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லிட்டு. அந்த அச்சு வெல்லத்திலே ஒரு 6 அச்சு வெல்லம் நான் எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையே நம்ம நல்ல லிக்விடாக பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். நமக்கு இதுக்கு கம்பி பதம் தேவை அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, லிக்விடாக மட்டும் பண்ணால் போதும். இப்போது கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவை. அதனால நம்ம கொஞ்சம் தேங்காய் சொரவி எடுத்துடலாம். மீடியம் சைஸ் இருக்கிற தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டெல்லாம் நமக்கு கிடையாது. மாவு நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்றதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்திட்டோம். ரொம்ப நைஸாக இருக்கிற அரிசி மாவு தான் நமக்கு வேணும். மெஷர்மெண்ட் டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திட்டோம். இப்போது நம்மளோட வெல்லம் லிக்விடு சேர்த்திக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் நமக்கு தேவை. அதனால் ஃபஸ்ட்டு பிகினர்ஸு என்னென்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம். தேங்காய் துருவல் சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்ல சீரகம் அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திட்டோம். டேஸ்ட் எல்லாம் ஈவனாக வரதுக்கு தான். ஃப்ளேவருக்கு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு வானிலா எசன்ஸ் சேர்த்திட்டோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதையே நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வெங்காயத்தை எல்லாம் நல்லா நம்ம கை வச்சு நல்லா நசுக்கி விட்டுருங்க. நல்லா நிரடி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாவில் இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாம் வரணும், அதுக்கு மாதிரி தான். இப்போது மாவு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம அந்த மாவில் சேர்த்த போகிறோம். இதையும் சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த பலகாரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி மாவு சேர்த்திட்டோம். இப்போ சேர்த்தி நம்ம இப்படி லைட்டாக லெவல் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு ட்ரெடிஷ்னலான பலகாரம். இப்போ நம்ம நாட்டில் எப்படி கோயம்புத்தூருக்கு ஒரு பலகாரம், நிறைய திருநெல்வேலிக்கு ஒரு பலகாரம் அப்படி ஃபேமஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கோடு, கேரளாவில் கோழிக்கோடு, கண்ணூர் அந்த இடத்துலலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகாரம் தான் இது.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அங்கே வெங்காயத்துக்கு அங்கே உள்ளின்னு தான் சொல்லுவோம். அப்போ உள்ளி அப்பம், கலத்தப்பம் அந்த மாதிரியெல்லாம் இவங்க அதுக்கு பேர். இப்போ மற்றபடி நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் போட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு 2 சைடுமே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட பலகாரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதே இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 சைடும் ரொம்ப கிறிஸ்பி உள்ள சாஃப்டாக இருக்கும். இது நம்ம இப்போவே ரொம்ப ஃப்ரை பண்ணும்போதே ரொம்ப ஃப்ளேவராக வரும். நமக்கு அந்த வெங்காயம், சீரகம் அதோட சேர்ந்து நம்ம அந்த ஜாங்கிரி சேர்த்துருக்கோம் இல்லையா, வெல்லத்தோட லிக்விட் அதோட ஃப்ளேவரெல்லாம் சேர்த்து ரொம்ப ஒரு மணமாக இருக்கும். நம்மளுக்கு அப்போவே போட்ட உடனே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது இல்லாமல் வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.